அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடில் குமரன் 15 லட்சம் ஜெயிச்சது தாங்க சஸ்பென்ஸு. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த 15 லட்சத்தை கண்டிப்பாக விஜய்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய்கிட்ட காவேரி நர்மதா ஆப்ரேஷனுக்கு 15 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 15 லட்சம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது. இப்போ கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்மளோட மக்கள்லாம் சொல்கிறாங்க 15 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த 15 லட்சத்தை வீட்டுக்கு வந்த உடனே காசானதுக்கப்புறமா சாரதா சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நம்ம இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பணக்காரன் மூஞ்சியில் போய் எரிஞ்சிடணும். நம்ம பிள்ளைய பணத்தை வச்சு தான் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டியான், என் காவேரி வாழ்க்கையை கெடுத்துட்டியான் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறதுக்கு 100%ல் 200% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறேன் நான். அவங்க சொல்லுமே, சரி அத்தை பேச்சை மீறாமல் சரிங்க அத்தை கொண்டு போய் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் பணத்தை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. விஜய் அதை வாங்க மாட்டார், ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்குறாருன்னே வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு வாங்குறாருன்னே வச்சுப்போம். காவேரி வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படிங்கிறத சாரதா கிட்ட கேள்வி இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் இது நம்ம 15 லட்சம் ப்ரைஸ் மணி கிடைக்க போகுது, கப்பு கிடைக்கும், டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு நியூஸ் கூட கிடைக்கல நமக்கு. அதை எங்கேயுமே பதிவு பண்ணலை. இப்போ சடனாக 15 லட்சம் கொடுத்துருக்காங்க, கப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ வீட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சாரதா சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மாப்பிள்ளை 15 லட்சம் கிடச்சிருக்கு, நம்ம இந்த பணத்தை வச்சு தானே விஜய் நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் விளாண்டுட்டாரு, நம்ம இந்த பணத்தை எரிஞ்சு விட்டுருவோம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுக்க போகிறாங்க. அது விஜய் மனசை காயப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். எதுக்கு இந்த மாதிரி 15 லட்சம் ப்ரைஸ் மணி இப்போ கொடுக்கணும்? எனக்கு அதுக்கு டவுட் இருக்குல்லங்க நமக்கு. இப்போ ப்ரைஸ் மணி கிடைக்க போகுது, அதனால தான் நம்ம வின் பண்ணணும், காசுக்காக வின் பண்ணணும் அப்படி யாருமே பேசலையே. சடனாக 15 லட்சம் ப்ரைஸ் மணி இருக்குது அப்படின்னா நாடகம் பார்க்குறவங்களாம் கணப்பயலுகளா? நாடகம் பார்க்குறவங்களாம் கேனவையா? என்னங்க ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. இப்போ பணத்தை கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்குறதுக்கு உங்கள் திட்டம் பிளானு, அந்த விஜய் மனசை நோக்கடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காவேரி அம்மான்னு சொல்லிட்டு வாயே திறக்க மாட்டாங்க. இனிமேல் பார்த்துக்கிட்டே இருங்களேன், வாயே திறக்க மாட்டாங்க. காவேரி மேலே இரிட்டேட்டிங்காக ஆக போகுது நமக்கு. டக்குன்னு பேசணும், சும்மா வளவளன்னு பேசினா போதுமா? எதுக்கு அவர் இந்த மாதிரி சொல்கிறீங்க, பணம் வாங்கினேன் நான் நடிச்சு கொடுத்துருவேன்ட்டேன், அது இது எல்லாமே அந்த மாதிரி டக்குன்னு பேசுனா பரவாயில்ல. காவேரி அவங்க அம்மா பேசாதன்னு சொல்கிறதுனால காவேரி பேசவே மாட்டாங்க. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?